தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி சகோதரி அஜிதா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய காரை மறித்து எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேணும் அப்படின்னு போராடி இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல, வேற ஒருத்தருக்கு அந்த பொறுப்பு அறிவிச்சிட்டாங்க. தற்போது அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. உண்மையிலே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஆண்களை விட எப்பொழுதும் பெண்கள் தான் வலிமையானவர்கள், விவேகமானவர்கள், பலமானவர்கள், தைரியமானவர்கள். எல்லா வகையிலும் பார்த்துட்டிங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் எல்லா வகையிலும் சிறந்தவங்களாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த அரசியலில் வரணுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கே அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும். அதில் நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தாண்டி தான் வந்து ஆகணும். ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பான எதிர்ப்பு இருக்கும். ஆணாதிக்கம் நிறைஞ்சது தான் அரசியல். அதில் ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போராடி தான் ஆகணும். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம உடனே தற்கொலை அப்படிங்கிறது முடிவாகாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கோங்க, நிறைய பெண் தலைவர்கள் இருக்காங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு போட்டி இருக்குமானா கண்டிப்பான முறையில் போட்டி இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி தான் அவங்க ஜெயிச்சு வர்றாங்க. அதனால் பெண்கள் வந்து எப்பயுமே தைரியமாக இருக்கணும். தயவுசெய்து இன்னொருக்கு இந்த மாதிரி முடிவை எடுக்காதீங்க. உங்கள் அரசியல் இப்போ தான் உங்கள் கட்சி ஆரம்பித்து இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆகிருக்கு. இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை. இன்னும் நிறையா உங்களுக்கு அதில் அடுத்தடுத்து அரசியல் மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து அது உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் உங்களுக்கான பணியை சிறப்பாக செய்து உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும். அதனால் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.